ஹாய் லட்சரிஸ், நான் உங்க டார்க். அண்ட் இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு தாண்ட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஷாட் நேம் வந்துட்டு லவ் பியாண்ட் த சைட். ஓகேவா? அதாவது இந்த ஒன் ஷாட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப எமோஷனலாக போகும். ஓகேவா? அதாவது பின்னாடி வந்து குருவிலாம் கத்திட்டு இருக்குது. இதை நான் வந்துட்டு ஒரு மியூசிக் மாதிரி எடுத்துக்கவா இல்லை வந்துட்டு இது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது பண்ணவான்னு தெரியல. பட் இட்ஸ் குட். ஓகே. அதாவது நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சீரீஸ் மாதிரி போடுறேன்னு OT7க்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த 2 days இதுக்குள்ள வந்துட்டு இந்த தயாங்கும் ஜங்குக்கும் 2 பேருக்குமே நான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன்டா. ஓகேவா? ஐ மீன் இந்த 1 வீக்ல வந்து 2 பேருக்கும் அப்லோட் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் சிஸ்டரிபான் தொடரட்டும், சேனல் வளரட்டும், BTS வளரட்டும், ஆண்கள் செவிகள் குளிரட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்ல உங்க சைட்ல உங்களுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் படி நீங்க வந்துட்டு ஒரு பிளைண்ட். ஓகேவா? பிளைண்ட்னா வந்துட்டு இது தப்புலாம் இல்லை. பட் இது வந்து நீங்க உங்களுக்கு நான் வந்து பிளைண்டா இருக்க விருப்பம் எல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க வந்து இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிளைண்ட். ஓகேவா? நீங்க வந்து பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்து ஸ்கூல் படிச்சதுக்கு அடுத்து நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் காலேஜ் படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்கூல் முடிச்சோடனே வந்து காலேஜ் எல்லாம் படிக்காம டிஸ்கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஓகேவா? உங்க வீட்டுல தான் இருந்திருப்பீங்க. இங்க நம்ம ஜங்குக் சைல காமிச்சோன்னா நம்ம ஜங்குக் வந்துட்டு ஒரு ஐ டாக்டர். ஓகேவா? இந்த இன்ட்ரோ போதும். இப்போவே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ போதும், நம்ம சைட்டா இப்போ சரிக்கல. இப்போ நீங்க நான் மார்னிங் அப்படி எந்திக்கிறீங்க உங்க பெட்ல. எந்திரிச்சிட்டு உங்க அம்மாவை தான் அப்படி கூப்பிடுறீங்க. மா மா வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. உங்க அம்மா தான் அங்க இருந்து உங்களுக்காக சுட சுட அவசர அவசரமா காஃபி கொண்டு வராங்க. நீங்க அப்படியே காஃபி உங்க அம்மா உங்க கையை தொட்டு காஃபி குடுக்குறாங்க. நீங்க பாத்துட்டு சூடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்ன மாதிரி என்னால ஆத்த முடியாதுமா, தயவு செஞ்சு ஆத்தி கொடு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தென் உங்க அம்மா சரி சாரிடி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா உங்களுக்காக காஃபி நல்லா ஆத்தி கொடுக்குறாங்க. நீங்க அப்படி அந்த காஃபி வந்து பொறுமையா குடிச்சிட்டு உங்க அம்மா போயிடுவாங்க அந்த காஃபி கப் எடுத்துட்டு. நீங்க வந்து இந்த ஒவ்வொரு பிளேசஸா லைக் உங்க டேபிள், உங்க நீங்க பக்கத்துல இருக்க அந்த லேம்ப் எல்லாத்தையும் அப்படி தொட்டு தொட்டு எந்திரிச்சு, அதாவது வந்து பிளைண்ட் பீப்புள்ஸ் தான் கவனிச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த வந்து டோட்டலா அவங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இது இருக்கணும், ஒரு குட்டி இன்ச் கூட நவரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மெமரி பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு திங்ஸா எடுத்து எடுத்து தொட்டு தொட்டு பார்த்து தென் உங்க பிளேஸ்க்கெல்லாம் நீங்க அப்படி உங்க பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இப்படி வரீங்கடா. ஓகேவா? அண்ட் அப்படி வரும்போது நீங்க வந்துட்டு ஒவ்வொரு பிளேசஸா தட்டி தட்டி தென் வந்து கீழே உங்க ஸ்டெப்ஸ்ல வந்து இப்படி இறங்கி வந்திருப்பீங்க. இறங்கி வந்த உடனே அதாவது அந்த இடத்துல ஒரு சோஃபா இருக்கு. நீங்க அப்படியே இந்த சோஃபா அப்படி உட்காரலாம் அப்படி தொட போகும்போது அப்போ இங்க யாரு இந்த அரேஞ்ச் பண்ணா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே அங்க இருந்து ஒரு மெயிட், நான் தான் மேடம் அப்படின்னு. உடனே ஏன் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களை மாதிரி என்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. இப்போ நான் இந்த இடத்துலதான் இது இருக்கு, எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ச் கூட நவரக்கூடாது. ஒருவேளை நவுந்துச்சுன்னா நான் அதை தெரியாம நான் விழுந்துருவேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மெயிட்ட சொல்றீங்க. உடனே அந்த மெய்டு சாரி மேடம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மார்க் இருந்திருக்கும். அந்த மெய்டு அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. தென் கரெக்டா அந்த இடத்துல இருந்து போடுறாங்க. நீங்க அப்ப டச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க. அந்த மெய்டும் அப்படி போயிடுறாங்க. அண்ட் நீங்க வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்க அம்மா தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து உங்க வாயில கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நீ சொல்லுமா, ஏதோ ஐஸ் வைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, சொல்லு அப்படின்றீங்க. உடனே அது இல்லவன், நம்ம ஊருக்கு ஒரு புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்கானா. அவரு வந்துட்டு நல்ல ஒரு டாக்டரா, ஸ்பெஷலிஸ்ட் தான் ஐக்கு. அப்ராட்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கானோ. நம்ம போய் எதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மா, ஏம்மா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ற? இது வரைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும். ஏன் போன வாரம் கூட போய் டாக்டரை பார்த்துட்டு வரலையா? எல்லாரும் முடியாதுதான் சொல்றாங்க, இவன் மட்டும் போய் இவனா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ இல்லடி கட்டிக்காரன்றாங்க எல்லாரும் அப்படின்னு. என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்லம்மா, புரிஞ்சுக்கோ. என்னால பார்க்க முடியாது, எனக்கே அது தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சர்டன் வயசு வரைக்கும் நான் என்னால ஒழுங்கா உன்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே போச்சுமா. நான் பிறக்கும் போதே இந்த உலகத்தை பார்க்காம தான் பிறந்தேன், போகும்போதும் அப்படியே போயிடுறேன். எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்க அம்மா உங்க வாயில லொட்டு லொட்டு ரெண்டு போட்டுட்டு வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா வந்துட்டு நல்லதா பேசு. நீ என்னை பாப்ப ஒரு நாள், அந்த நாளுக்கு ரொம்ப நாள் இன்னும் இல்ல. ஓகே அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. நீங்களும்
புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்க அம்மாவும் வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் வேற வழி இல்லாம நீங்க போட்டிருந்த ரிஸ்க் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். So நீங்க வந்துட்டு போறீங்க. அதாவது நீங்க வந்து தனியா போகும்போது மட்டும்தாண்டா உங்க ஸ்டிக்ஸ் இந்த பிளைண்ட் ஸ்டிக் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டிக் எடுத்துட்டு போவீங்க. நீங்க வந்து உங்க பேரண்ட் கூட போகும்போதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதோ நீங்க வந்து இதை எடுத்துட்டு போக மாட்டீங்க. ஓகேவா? தென் எப்படின்னா அங்க உங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ டோட்டலா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது நான் வந்துட்டு இது சில மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரோல்ல இருக்கவங்க வந்துட்டு பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா கோ ஸ்ட்ரைட், ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஃப்ரண்ட்ல போ, லைக் லெஃப்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ் திரும்பு, 10 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா போ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்க ஃபேமிலி, அதாவது உங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? நீங்க அப்படியே டிப் டாப்பா கிளம்பிருப்பீங்க. அப்படியே மாசம் ஒரு கிளாஸ், அதாவது வெயில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி மாசம் ஒரு கிளாஸ், அப்படியே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வந்துட்டு நீங்களே சொல்ற வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க வந்து பிளைண்ட் அப்படின்றது. ஓகேவா? நீங்களும் அப்படி போறீங்க. உங்க அம்மா வந்துட்டு ஒவ்வொரு இதா கமெண்ட் கொடுத்துட்டே வராங்க. தென் ஹாஸ்பிட்டலும் ரீச் பண்ணியாச்சு. நீங்க வந்துட்டு உங்க அம்மா 5 ஸ்டெப்ஸ் ரைட்ல போ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே பொறுமையா அந்த 5 ஸ்டெப்ஸும் ரைட்ல எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல நிக்கிறீங்க. தென் இப்போ ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வை அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. நீங்களும் அப்படியே காலையில தூக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டீங்க. தென் எங்க அம்மா எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது, ஏறி ஏறி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தென் இட்டலி வந்துட்டு வந்தாச்சு. 20 ஸ்டெப்ஸ் ரைட்ல போ, ஐ மீன் லெஃப்ட்ல போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் லெஃப்ட்ல வந்து 20 ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு அந்த இடத்துல நிக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா போ அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. லைக் நீங்க அந்த இடத்துல வந்து ரீச் ஆயிருப்பீங்க. அப்போ உங்க அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நீங்களும் ஸ்ட்ரைட்டா போறீங்க. போயிட்டு உங்க அம்மா சொன்ன கமெண்ட் படி நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. உடனே அவரும் யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். வேற யாரும் இல்லை, ஜங்குக்கு அந்த கேபின்ல இருக்கிறது. அப்போ நீங்க வந்துட்டு, அதாவது உங்க அம்மா தான் உங்களை அந்த கேபினுக்கு வந்தோடனே இந்த கேபின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வந்து உங்களை அப்படி கை தாங்க அப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உடனே நம்ம தங்குக்கு வாங்க, யார் நீங்க அப்படின்றாரு. உடனே உங்க அம்மா, இது என் பொண்ணு வயன், இவக்கு கண்ணு தெரியாது பிறந்ததுல இருந்து, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அம்மா வந்து ஒரு மாதிரி தயங்கி தயங்கி சொல்றாங்க. உடனே அவரு, இப்ப எதுக்கு நீங்க தயங்குறீங்க? நான் டாக்டர், என் வேலை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பாக்குறது, நீங்க எதுக்கு இப்ப தயங்குறீங்க அப்படின்றாங்க. உடனே உங்க அம்மாவும், சரி இல்ல சும்மா சொன்னேன், இல்ல ஏதாவது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், லைக் ஒரு ஆக்சிடென்ட்ல கண் இறந்தவங்க கூட எப்படியாச்சும் வந்து நாங்க ஆப்ரேஷன் பண்ணிடலான்றாங்க. பட் சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து கண்ணு தெரியாதவங்கள வந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு. நான் எதுக்கு இருக்கேன், உங்க பொண்ணு நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே உடனே உங்க அம்மாவும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்க வந்துட்டு அந்த கிளாஸ் உங்க அம்மா கழட்ட சொல்றாங்க அவர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அவர் ஃபேஸ் வந்து, ஐ மீன் உங்க ஃபேஸ் வந்து அவருக்கு ஒரு மாதிரி சிமிலரா தோணுது. தென் அவர் வந்து செக்அப் பண்ணணும் அப்படி சொல்லி உங்க கிளாஸை கழட்ட சொல்றாரு. நீங்களும் உங்க கிளாஸை கழட்டுறீங்க. பார்த்தா மனுஷனுக்கு மார்ட்டு ஷாக்கு. அதாவது அந்த டைம்ல அவர் மைண்ட்ல வந்துட்டு இப்படி நிறைய விஷயம் ஓடிட்டு ஒரு நிமிஷத்துல அவர் மைண்ட் இங்க வந்து நிக்குது. உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்றாரு. உடனே நான் தான் வயன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க லைக் சொல்றீங்க அந்த டேபிள்ல கை வச்சுட்டு. உடனே ஒன்னும் இல்ல, உன் ஃபைல்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா பார்த்து சொல்லாங்க. உடனே அவங்க அம்மா ஓகே அப்படின்ற மாதிரி வெளியே போறாங்க. தென் அவர் அவங்க ஐஸை வந்து இப்படி செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு ஓகே, நம்ம கூடிய சீக்கிரத்துல உன் கண் பார்வை தெரியறதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் தேங்க்யூ டாக்டர், ஆனா இப்படி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா, இது வரைக்கும் யாருமே அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்தது இல்ல அப்படின்றீங்க. நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் ஒரு நர்ஸை கூப்பிட்டு இந்த உங்களுக்கு ட்ரீட் பண்ண சொல்றாரு. லைக் உங்களுக்கு வந்து இந்த இது லைக் கண்ணில் வந்து ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஊத்தி உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இவர் பேப்பர் எடுத்து லைக் ஒரு இது வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த பேப்பர்ல எழுதிட்டு தென் உங்க பேக் அங்க இருக்கும், அந்த பேக்ல இந்த லெட்டர் போட்டுறாரு. ஓகேவா? இது என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும். உங்க பேக்ல இருந்து லெட்டர் போட்டுறாரு. போட்டுட்டு நீங்க வந்ததுக்கு அடுத்து ஓகே நீங்க நெக்ஸ்ட் இனிமே ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் வரணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறீங்க. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. உங்க ரூம்ல வந்து உங்க உங்க பேக்ல இருக்க ஒவ்வொரு திங்ஸும் நீங்க வந்து எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்க பேக்ல இருக்க திங்ஸ் வந்து உள்ள இருந்தா சுத்தமா பிடிக்காது. அதாவது ஒவ்வொரு திங்ஸும் வெளியே எடுத்து வச்சாதான் உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்க பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. உங்க கையில ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பரா, நான் இது எழுதலையே அப்படின்ற மாதிரி இந்த பேப்பரை பெருமையா அப்படி, அதாவது இந்த பேப்பரை வந்து பொறுமையா இது வந்து
விரிச்சு பாக்குறீங்க. பார்த்தா அந்த பிளைண்ட் லாங்குவேஜ் சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த குட்டி குட்டியா டாட்ஸ் வச்சு எழுதுவாங்க தெரியுமா, அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து லைக் நீங்க அதை தடவி தடவி ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு கண்ணுல டியர்ஸ் வருது. மா மா, இங்க வாமா. லைக் அது வந்து டியர்ஸ்லாம் ஒரு ஹாப்பி டியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உடனே உங்க அம்மா சொல்லுடி உன்னை இப்படி என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ மா அந்த இது அந்த 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 லெட்டர்மா அப்படின்னு உடனே, எந்த லெட்டரி ஒண்ணு அம்மா அந்த காலேஜ் இல்ல ஸ்கூல் டைம்ல வந்ததுல அந்த லெட்டர் திரும்பி வந்திருக்குமா அப்படின்னு உடனே உங்க அம்மாக்கு, என்னது அந்த லெட்டரா, ஏய் விளையாடாத அப்படின்னு. அம்மா சத்தியமாம்மா இப்போதான் நான் இப்ப பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த லெட்டரை வந்துட்டு லைக் உங்க வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது, ரொம்ப திக்குது. ஓகேவா, அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்க அந்த லெட்டரை திரும்பி ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் டு மை ஃபெல்லோ, சாரி டு மை டியர் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல மட்டும் இருக்கும். நீங்க அதை மட்டும் ரீட் பண்ணிட்டு அந்த லெட்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உடனே நீங்க ரீட் பண்றீங்க. அதாவது இத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நானும் உன்னை தேடாத இடம் இல்ல, ஆனா என் கண்ணுல மட்டும் நீ படல. அது என்னமோ என்ன மாயம் தெரியல, என்ன மந்திரம் தெரியல, நீ என் கண்ணுல மாட்டல. ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. நீ என்னதான் இருந்தாலும் நீ இன்னைக்கு பண்ண இந்த விஷயம் அழகா இருக்குது. அதாவது நீ வந்துட்டு என்னதான் நீ பிளைண்டா இருந்தாலும் அதை காமிச்சிக்காம ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு அவ்வளோ இதா இருந்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ போட்டிருந்த இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, உனக்கு ரொம்ப சூட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா கண்டிப்பா அந்த ட்ரெஸ்ஸோட நீ ஒரு நாள் உன்னை பாப்ப அந்த மிரர் முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர். ஓகேவா, பை ஜேகே அப்படின்னு மட்டும் இருக்கும். ஐ மீன் ஜேகே இல்ல, சாரி ஃப்ரம் கூக்கி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க படிச்சுட்டு அந்த மீன் பிளைண்ட் லாங்குவேஜ்ல ரீட் பண்ணி உங்க அம்மாட்ட சொல்றீங்க. உங்க அம்மா, எத்தனை நாள் ஆச்சுடி உன் முகத்துல இந்த மாதிரி ஒரு சிரிப்பை பார்த்து, யார் இந்த பையன் தெரியல, ஆனா என் பொண்ணு நிறைய சிரிக்க வச்சிருக்கான், நல்லா இருக்கட்டும் அவன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. நீங்க அந்த லெட்டர் எடுத்து திரும்பி அப்படியே லைக் உங்க உங்க செஸ்டோட வச்சு இப்படி அணைச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த லெட்டருக்கு இருக்க ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு இருங்க நான் சொல்றேன். ஓகேவா, அப்போ அந்த லெட்டர் நீங்க அப்படியே இறுக்கி வச்சு அணைச்சுக்கிறீங்க உங்க செஸ்ட்ல வச்சுட்டு, இந்த பையனை என்ன சொல்றது நானு, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு அந்த லெட்டர் நீங்க அந்த இடத்துல பத்திரமா வச்சிடுறீங்க. வச்சுட்டு தென் இந்த பிளைண்ட் பீப்புள்ஸோட ஃபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாலும் டெக்ஸ்ட் பண்ணாலும் அதை ரீட் பண்ணி காட்டும் தெரியுமா, அந்த ஏஐனா லைக் அந்த போனோட இது. அதாவது சம்மன் மெசேஜ் யூ ஹாய் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும் தெரியுமா, அந்த மாதிரி உங்க போன்ல வந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஓடுது. பார்த்தா நம்ம ஜங்குக்கோட இது. அவர் வந்துட்டு, வயன் நீ வந்து சாப்பிட்டு நான் கொடுத்துருக்க டேப்லெட்ஸ் ஒழுங்கா போட்டுக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு கண்டிப்பா நீ செக்அப் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியா அந்த லெட்டரை வந்துட்டு ரீட் பண்ணிட்டு ரொம்ப பத்திரமா சாரி அந்த இதை வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு நீங்க அவருக்கு திரும்பி ரிப்ளை போடுறீங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை விஷயத்த நினைச்சுட்டு நீங்க போறீங்கடா, போனோடனே தென் அதே மாதிரிதான் நீங்க வந்து போறீங்க. உங்க அம்மா வெளியே வெயிட் பண்ண சொல்றாரு. தென் உங்களுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நர்ஸை வர சொல்லி இது உங்களுக்கு இது ஊத்திட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் வந்து பொறுமையா உங்க பேக்ல அந்த லெட்டர் போட்டுருவாரு. இது ஏன்னா நேத்து அன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த லெட்டர் எழுதிருப்பாரு. ஓகேவா, நீங்க வருவீங்கன்னு தெரியாது, வந்ததுனால சடனா வந்து இவர் அன்னைக்கு ஆன் ஸ்பாட் எழுதி கொடுத்தாரு. நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ வீட்டுல இருந்து அந்த மனுஷன் எழுதி கொண்டு வந்துட்டாரு. அது உங்க பேக்ல போட்டாரு. நீங்களும் அப்படி வீட்டுக்கு போறீங்க. போய் அதாவது நீங்க வீட்டுக்கு போய் உங்க பேக்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதான் சொன்னேன்ல உங்களுக்கு அது பழக்கம், இந்த விஷயம் வேற கிடைச்சிருக்கு, ஒருவேளை இன்னைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து பாக்குறீங்க. இன்னைக்கும் அந்த லெட்டர் இருக்குது. பார்த்தா நீனா என்ன எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் சரி, இந்த உலகமே வந்து நம்ம காதல எதிர்த்தாலும் சரி, நான் உன்னை தூக்கிட்டு போய் கட்டிப்பேன். அப்படிதான் நான் இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்தை உன்னால பார்க்க முடியலனாலும் இந்த உலகத்தை நான் காட்டுறேன். நான் ஒரு கண்ணாடியா இந்த இந்த உன்னை வந்து ஐ மீன் என் கண்ணோட இந்த உலகத்தை உனக்கு காட்டுறேன் நானு அப்படி சொல்லிட்டு பைக் ஊக்கி அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர் இருக்கும். நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு. உங்க அம்மா இது இது ஸ்கூல் படிக்கும் போது பிடிச்ச பைத்தியம் திரும்பி உனக்கு பிடிச்சிருச்சு சரி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. நீங்க உடனே போமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கெல்லாம் யாராச்சும் இப்படி கொடுத்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு விட்டுறீங்க. தென் அந்த லெட்டரையும் நீங்க எடுத்து, அதாவது உங்க டேபிள் பக்கத்துல ஐ மீன் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க அந்த இடத்த டச் பண்ணி பாக்குறீங்க. அந்த இடத்துல ஒரு டிராயர் மாதிரி இருக்கு. நீங்க அதை அப்படியே லைக் அந்த டிராயர் வந்து இழுக்கிறீங்க.
பார்த்தா அப்படியே இந்த இது டன் கணக்கா லெட்டர்ஸ். நீங்க எல்லா லெட்டர் அதுக்கு முன்னாடி வந்து அந்த எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு அந்த இதுல இருக்குது. நீங்க அந்த லெட்டர் கூட இதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு நாள் உன்னை பார்க்க முடியாது, ஆனா உன் ஃபேஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸாவே ஒரு நாள் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இருக்கீங்களா, ஓகேவா? அப்போ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் இந்த மாதிரி போறீங்க. பார்த்தா இன்னைக்கு நீங்க பேக் கொண்டு போகல. இதுதான் தலைவருக்கு பெரிய இது. அவரும் இன்னைக்கு இந்த லெட்டர் கொண்டு வந்திருக்காரு. பார்த்தா நீங்க வந்து இன்னைக்கு பேக் கொண்டு வரல. அப்போ அவருக்கு என்ன பண்ண தெரியல. ஐயோ, என்னடா ஜங்குக்கா, உனக்கு வந்து சோதனையா இது, இன்னைக்கு பாத்தி பேக் கொண்டு வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. தென் அவங்க அம்மா, அதாவது இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. லெட்டர் போடுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கரெக்டா? சோ வந்துட்டு இவர் வந்துட்டு பொறுமையா வந்துட்டு அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க பேக வெளியே வச்சு லைக் அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவர் அப்படி குடு குடு சொல்லிட்டு போய் அந்த பேக்ல வந்து அவங்க அம்மா பேக்ல லெட்டர் போட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி அவர் வந்து குடு குடு சொல்லிட்டு பிளேஸ்ல வந்து உட்காந்துட்டு நீங்க யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த நர்ஸ் மட்டும் லைட்டா பார்த்துட்டு இவர் என்ன இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும். இவர் வந்து அமைதியா ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும், ஓகேவா? அப்போ இவர் வந்துட்டு வயன் இங்க வாங்க அப்படின்றாரு. உடனே நீங்களும் அப்படி பொறுமையா அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே ஓகே, உனக்காக உன் கேஸ் ஃபைல்ஸ் உன்னோட பத்தி இதை பத்தி எல்லாமே நான் வந்துட்டு ரீட் பண்ணிட்டேன். எவ்ரி திங் இஸ் குட். ஆனா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கு உன் ஐடைப்புக்கு ஏத்த ஒரு டோனர் எனக்கு வேணும். ஐம் சர்ச்சிங் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐம் ஒர்க்கிங் ஃபார் தட் அப்படின்றாரு. உடனே நீங்களும் ஓகே டாக்டர், நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு. உடனே கண்டிப்பா உனக்காக கூடி சீக்கிரத்துல ஒரு டோனர் நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இது வரைக்குமே இந்த டாக்டர்ஸும் இவ்வளோலாம் இருந்தது இல்ல, நீங்க இவ்வளோ எடுக்கிறதே பெருசு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே நான் சொல்லிட்டேன்ல, உன் கண் பார்வை உனக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன் உனக்கு கண் பார்வை கொண்டு வரலனாலும் என் கண்ணையே எடுத்து உனக்கு நான் பொருத்தினாலும் உனக்கு பார்வை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம லைக் இப்பெல்லாம் மாறா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி அமைதியா விட்டுருவீங்க. நீங்க அப்படியே வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்க பேக் செக் பண்ணி பார்த்தா லெட்டர் இல்ல. உடனே லெட்டர் இல்லையா, லெட்டர் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கும். அப்போ நீங்க வந்துட்டு உங்க பேக்ல ஒருவேளை வேற எதுவும் ஜிப்ல போட்டிருக்காங்க, எல்லா இதுலயும் பொட்டி பொட்டி பாக்குறீங்க, லெட்டர் இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுது. நீங்க வந்துட்டு அப்படியே பெட்லயே படுத்து கிடைக்கீங்க. அம்மா வந்து சாப்பிடுறீ அப்படின்னு. ஒண்ணு சரிம்மா நீ வச்சுட்டு போ, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. ஒண்ணு ஏன்டி இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, இப்ப என்ன சடனா பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. மா லெட்டர் வரலாமா இன்னைக்கு அப்படின்னு நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சா கடவுளே இவ அப்படின்ற மாதிரி உங்க அம்மா தலையில போட்டுட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து அவங்க பேக் இது பண்ணும்போது அவங்க பேக் லெட்டர் கிடைச்சிருக்கும். அவங்க அம்மா அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அந்த லைக் உங்க பிளைண்ட் லாங்குவேஜ் உங்க அம்மா குடு சொல்லிட்டு உங்க வந்து ஏ ஒயினு அப்படின்றாங்க. என்னமா அப்படின்னு. உடனே இங்க பாருடி இங்க பாருடிப்பீங்க. என்னத்த பார்க்க சொல்றேன், எனக்கு தான் ஒன்னும் தெரியாது அப்படிங்க. இந்த அப்படி அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர் கையில கொடுத்துட்டு என் பேக்ல கிடக்குது அப்படின்னு. ஓம் பேக்லயா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்க பேக் கொண்டு போல அப்படின்றது. நேத்து இருந்த பேக் தான் நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து செக் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க பேக் கொண்டு வரல அப்படின்றது உங்களுக்கு இப்படிதான் ரியஸா இருக்கும். நீங்க அப்படியே பார்த்துட்டு நான் இன்னைக்கு பேக் கொண்டு வரலையோ அப்படின்ற மாதிரி நீங்க அந்த லெட்டரை ரீட் பண்றீங்க. உடனே எதுக்கு பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு எதுக்காக நீங்க பேக் கொண்டு வரல, ஏன் நான் லெட்டர் போடுறேன்னு பயமா, இல்ல என் லெட்டருக்கு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பையர் அன்புள்ள கூக்கி அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருக்கும். நீங்க அப்படியே அந்த லெட்டரை ரீட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு உங்க அம்மாட்ட சொல்றீங்க. உடனே என்னடி இவன் இது இப்பவே பொண்டாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. உடனேமா உனக்கு எதுக்குமா, இது வரைக்கும் எவனாவது என்னை பார்த்து இது பேர் சொல்லி மதிச்சிருக்கானா, என்ன பொண்டாட்டின்றாமா, எனக்காக இவ்வளவு கத்துருக்காமா அப்படின்னுட்டு நீங்க வந்து உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ அதாவது இந்த 1 வீக் உங்களுக்கு இப்படிதான் கண்டினியூஸா லெட்டர்ஸ் வரும். நீங்க அப்படியே ரீட் பண்ணி ஒவ்வொரு லெட்டரா இல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த டிராயர்ல. இப்படிதான் டேஸ் போகுச்சுடா. நீங்க தென் என்ன இருக்கும்னா, அதாவது உங்க ஸ்கூல் எப்படி சொல்றதுன்னா, உங்க ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். நீங்க அததான் வந்துட்டு இந்த டன் கடத்துல சேர்த்து வச்சது எல்லாமே அந்த லெட்டர்ஸ் தான், ஓகேவா? இப்போ நீங்க திரும்பி உங்களுக்கு வரது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஒரு 2-3 இயர்ஸ் 4-5 இயர்ஸ் அந்த இயர்ஸ் கேப், அந்த இயர்ஸ் கழிச்சு திரும்பி நம்ம ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. சொந்தமா தான் உங்களுக்கு இந்த லெட்டர் ஃபீல் ஆகுது.
நீங்க வந்துட்டு அந்த லெட்டர் நான் எடுத்து அப்படி ஒவ்வொரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு டன் கணக்குல இருக்க லெட்டர்ஸ்ல ஒரு 300 லெட்டர்ஸ் இருக்கு. நீங்க அவ்வளோத்தையும் உங்க பெட்ல பரப்பி போட்டு வச்சிருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் எடுத்து கடைக்கு போட்டா செம்ம காசு பாக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா பார்த்து, அம்மா செருப்பு எடுத்துட போறேன் போமா தயவு செஞ்சு, ஏமா என்ன வந்து இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க உங்க அம்மா சொல்லிட்டீங்க. சும்மா சொன்னேன்டி அப்படின்ற மாதிரி உங்க அம்மா போறாங்க. அண்ட் லிட்டலி இப்போ ஜேகே தான் உங்களுக்கு கால் வந்திருக்கும். நீங்க வந்துட்டு உங்க போன்ல வந்தது கால் ஃப்ரம் ஜேகே அப்படின்ற மாதிரி, கால் ஃப்ரம் ஜேகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நீங்க உடனே கால் ஃப்ரம் ஜேகேவா அப்படி சொல்லிட்டு நீங்க போன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்க சார் அப்படின்றீங்க. உடனே என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நானு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ என்ன படிக்கிற அப்படின்னு, அது இது இது எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் எனக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதி போட்டிருக்கான். அதாவது 5 years 6 years கேப் ஆயிருச்சு அந்த பையன் எனக்கு லெட்டர் எழுதி போட்டு. இப்போ ரீசெண்டா ஒரு 1 week அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது அப்படி இருக்கு சார், அதாவது திருப்பி திருப்பி ரீட் பண்ணணும் போல இருக்குது. தட்ஸ் வாட் ஐம் டூயிங் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உடனே அதாவது நம்மளுக்கு ஒரு பர்சன் மேல கிரஷ், அந்த பர்சன் வந்துட்டு நம்ம பண்ற ஒரு விஷயத்த வச்சு நம்மள்ட்டே ஃபீல் பண்ண எப்படி இருக்கும், அப்படியே ஒரு வயிற்றுக்குள்ள எப்படி 1000 பட்டர்ஸ் டப் டப் டப்னு படுக்குது அப்படி பார்த்துட்டு ஏய் போதும் போதும் அப்படின்ற மாதிரி தலையை தட்டிக்கிறாரு. தட்டிட்டு ஓகே ரொம்ப படிக்காத, தூங்கு, ஓகே உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. உடனே சரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து இருக்கீங்க. அப்போ நீங்க வந்துட்டு அப்போ நீங்க திரும்பி எதுக்கு சார் கால் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. உடனே அதுவா உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே எனக்கு குட் நியூஸா, நீ எனக்கு குட் நியூஸா அப்படின்னு திரும்பி கேக்குறீங்க. உடனே உனக்கு தான் வேறையா இருக்கு அப்படின்னு. என்ன குட் நியூஸ் அப்படின்றீங்க. உடனே அது உனக்கு ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்க. அந்த பையன் இறக்க போற ஸ்டேஜ்ல இருக்கான். அந்த பையனுக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு கழிச்சு தான் அந்த ஃபைனல் டேட் அவனுக்கு. ஸோ அவன் இறக்குறதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த பையனோட கண்ணை எடுத்து உனக்கு ஆப்ரேட் பண்ணி வைக்கிறதான் அந்த பையன். அதாவது இருக்கிறதுலயே நம்ம ஊர்ல அந்த பையனோட கண்ணு மட்டும்தான் உனக்கு செட் ஆகுது. வேற ஊர் போலாம் தான், ஆனா வேற ஊர் போனா டைம் ஆகும். கண்ணுக்கு கொஞ்ச நேரம் தான் பவர். ஓகே நாளைக்கு இன்னைக்கு நைட்டே நீ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அப்படின்றாரு. உடனே நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே உங்க அம்மாட்ட போய் நீங்க சொல்றீங்க, உங்க அம்மாவை தான் கையிலேயே பிடிக்க முடியல, நான் தான் சொன்னேன்ல அவர் கெட்டிக்காரர் அப்படின்றீங்க. நீமா 1008 பேர் இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுறீங்க. இவ்வளவு வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, பாசிட்டிவா யோசிக்கிறாளா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தென் நீங்க இன்னைக்கு நைட்டே உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்க. அவர் தான் அங்க இருக்காரு, உங்களுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க போய் அந்த உங்களுக்கு வந்து இந்த ரூம் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் தான் வந்து எப்பவுமே நர்ஸ் தான் செக் பண்ண வரும், பட் இந்த டைம் அவர் தான் உங்களை செக் பண்ண வராரு. வந்துட்டு அப்படியே உங்க யாருக்குமே தெரியாம அதாவது உங்களை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் பாக்கெட்ல இருந்து லெட்டர் எடுத்து லைக் உங்க பில்லோக்கு கீழே சொல்லுவாங்களோ அந்த இடத்துல வச்சிருப்பாரு. அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்க படுத்திருப்பீங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது எப்படின்னா நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்க அம்மா தான் அதை கவனிச்சிருப்பாங்க, எடுத்து உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு திரும்பி அந்த லெட்டர் ரீட் பண்றீங்க. உடனே ஃபார்மை செல்ல பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு கண்ணு வரும், அந்த கண்ணுல நீ என்னை பார்த்து ரசிக்க தான் போற, அது நானும் ரசிக்க தான் போறேன், பையர் அன்புள்ள குக்கி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். நீங்க அந்த லெட்டர் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்க கண்ணுல டியர்ஸே வருது. உங்க அம்மா பார்த்துட்டு என்னடி எதுவும் பிரேக்கப் பண்ணிட்டாலாம் அப்படின்னு. அம்மா வாயை வச்சு சும்மா இருமா அப்படின்னுட்டு உங்க அம்மா நீங்க அதை ரீட் பண்ணி காட்டுறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு நல்ல பையனா இருக்காண்டி, உனக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அந்த பையனை கூட்டு வா, அந்த பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை இது போதும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. அண்ட் அடுத்து உங்க இதுல வந்துட்டு அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீ அந்த பையனும் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நியூஸ் வருது. தென் நம்ம ஜேகே தான் உங்களை ரொம்ப அவசரப்படுத்தி இந்த ஆப்ரேஷன் எல்லாம் கூட்டு போன உடனே உங்க கண்ணில் வந்து மயக்க மருந்து இறக்கிட்டாங்க. தென் உங்களுக்கு ஒரு குட்டி ப்ராசஸ் மட்டும் நடக்குதுன்னு தெரியுது, பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ ஒரு 2 days 3 days ஆன மாதிரி லைக் ஃபுல்லும் தூங்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு, டேஸ் ஆனதே தெரியல அப்படின்ற மாதிரி. நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பிளைண்ட்ல இருக்க பீப்புள்ஸ் தான் கண்ணை எப்பவுமே மூடிதான் இருப்பாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்களும் கண்ணை மூடிதான் இருப்பீங்க.
அதாவது அது மேல லைட்டா ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க போல, ஸ்பாஞ்ச் வச்சு கட்டு போட்டிருக்காங்க போல. அது உங்களுக்கு பெருசா தெரியல. நீங்க நார்மலா உங்க ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் அதாவது நார்மலா, ஏன்னா சும்மாவே கண்ணு தெரியாது. கண்ணு தெரியறவங்களுக்கு கண்ணு தரலாம் பரவாயில்ல, கண்ணு தெரியாதவங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். நீங்க அப்படியே நார்மலா உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா வந்துட்டு சோ இன்னைக்குதான் உங்க ஃபைனலா உங்க கட்டை அவுக்குறாங்க. நம்ம ஜேகே தான் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இப்படி கட்டை அவுத்துட்டு இருக்காரு. அவரு ரொம்ப எக்ஸைட்டா இருக்காரு. உங்க வந்துட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அந்த பீப்புள்ஸ் எல்லாரையும் பார்த்து. பீப்புள்ஸ் எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் திங் ஓகேவா? பீப்புள்ஸ் மேல எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ண போறீங்க? பிறந்ததுல இருந்து உங்களை பார்த்தது இல்ல, சரௌண்டிங் பீப்புள்ஸை பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னுட்டு. அதாவது நீங்க வந்துட்டு அப்போ ஒரு கண்ணு இப்படி மெதுவா வந்துட்டு வைன் மெதுவா தர ஒரு ஃபோர்ஸ் ஓபன் பண்ணாத. டியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டியர்ஸ் வரும். டைரக்டா லைட் கிட்ட வந்து ஐய வந்து காமிக்காத அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அம்மா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு இப்படி கீழே இப்படி மெதுவா மெதுவா கண்ணை திறக்கிறீங்க. டியர்ஸா வருது உங்க கண்ணுல இருந்து. ஓகேவா? அந்த ஸ்டார்டட் ஆன டியர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே உங்க கண்ணுல இருந்து இப்படி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே மெதுவா மெதுவா அப்படியே ஜேகே வந்து உங்க லைக் உங்க ஹெட்டை லிஃப்ட் பண்ணிட்டு அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்க அப்படியே பொறுமையா பொறுமையா அப்படி கண்ணை சிமிட்டி சிமிட்டி பாக்குறீங்க. லைட் வந்து கண்ணுல டேரக்டா படும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. கண்ணை சிமிட்டி சிமிட்டி அவரை பாக்குறீங்க. உடனே நீங்க நீங்க அப்படின்னு உடனே ஜான் ஜங்கோ அப்படின்னு உடனே தங்கோ ஜேகே டாக்டர் அப்படின்றீங்க. உடனே நீங்க வந்து ஒரு கையை போட்டு புளிறீங்க. தேங்க்யூ டாக்டர், இந்த உலகத்தை பார்க்க வச்சுட்டீங்க என்ன. இந்த உலகத்தை பார்க்காமே செத்துருவனும் அப்படி அப்படின்லாம் நினைச்சேன். இந்த உலகத்தை என்ன பார்க்க வச்சுட்டீங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னுட்டு நீங்க கையை போட்டு புளியறீங்க. தென் உங்க அம்மா தான், உங்க அம்மா கண்ணுல இருந்து டீயர்ஸ் நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கும் ஃபைனலி நம்ம பொண்ணு நம்மளை பார்த்துட்டா அப்படின்ட்டு உங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து இப்படி டைட்டா ஒர்க் பண்றாங்க. நீங்களும் மா ஒண்ணு பார்த்துட்டுமா அப்பா ஒன்னையும் தான் அப்படின்ற மாதிரி நீங்க அழுவுறீங்க. அப்போ தென் ஒரு 5 minutes கழிச்சு உங்க அம்மா பார்த்துட்டு ரொம்பலாம் வெயிட் போடல நீ நீ என்ன ரொம்ப வெயிட் போட்டுன்னு சொன்ன, வெயிட்லாம் நீ போடல, நீ நல்லாதான் இருக்கு அப்படின்றீங்க. உடனே உங்க அம்மாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மாதிரி ஹாப்பியா, நம்ம பொண்ணு இப்பெல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாளான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குது. உங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதா? தென் அப்போ நம்ம ஜமுக் தான், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்றாரு. உடனே நீங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே நான் வந்துட்டு இது சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒரு பேப்பர் எடுத்து உங்க கையில கொடுக்குறாரு. நீங்களும் அப்படி பாக்குறீங்க, எப்படி தலையை அப்படி அந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல திருப்பி திருப்பி பாக்குறீங்க. தென் அந்த லெட்டரை வந்து நீங்க எப்படி வாங்கி பாக்குறீங்க. பார்த்தா டோட்டலா வந்து பிளைண்ட் லாங்குவேஜ். அதுலயே நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அப்படியே இன்ஸ்டன்ட் அப்படியே லைக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க வந்து தங்கு ஹக் பண்ணிருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு தான் ஒண்ணும் புரியல, உங்க அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். நீங்க வந்துட்டு குக்கி அப்படின்றீங்க. உடனே நான் தான் குக்கி அப்படின்றாரு. உடனே நீ என் லைஃப்ல வந்ததே உனக்கு பெரிய சர்ப்ரைஸ், எல்லாமே ஐ மீன் பெரிய ஒரு கிஃப்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க குக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உடனே இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்றாரு. உடனே இது உனக்கு மேட்டரா இல்லாம இருக்கலாம், ஆனா இது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா, இம்பாசிபிள் நினைச்ச ஒரு விஷயம்டா அது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவர்கிட்ட சொல்றீங்க. அவரும் அப்படி சொல்லிட்டு உங்களை காம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான். தென் நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அமைதியா உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. எப்படின்னா அதாவது இவர் தான் அந்த பர்சன், இவர் தான் கூக்கினே தெரியாம அந்த கூக்கியை பத்தி நீங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் சொல்லி வச்சிருப்பீங்க. அதாவது இப்படி ஒரு பையன் இருந்தான், அந்த பையனுக்கு இப்படி லெட்டர்ஸ் போட்டான், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவ்வளவு விஷயமும் சொல்லி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். நீங்க லைட்டா உங்க ஃபேஸ் வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி உங்களுக்கு மாதிரி எம்பாரஸ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவரு இஸ் தேர் எனி ப்ராப்ளம் அப்படின்றாரு. உடனே இல்ல இல்ல நீ தான் கூக்கினே தெரியாம உன்கிட்ட கூக்கிய பத்தி அவ்வளோ பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க தள்ள போட்டுக்கிறீங்க. அவரு அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான்லாம் வந்துட்டு அதான் கேட்கும் போது என் வயிற்றுக்குள்ள அவ்வளவு 1000 பட்டர்ஃபிளைஸ் இருந்துச்சு தெரியுமா. அப்படி இருக்கும் அதெல்லாம். என் க்ரஷ் நீ நீ வந்து என்னை பத்தி என்ன அவ்வளவு மிஸ் பண்ண சொல்லும் போது எனக்கு அப்ப எப்படி இருக்கும் சொல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் உங்க அம்மா வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தான், உங்க அப்பாக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னே புரியல. தென் இவரு ஓகே நீ கேரி ஆன் பண்ணு, நான் போய் விஷயத்தெல்லாம் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே நீங்க அவரை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்னது அப்படின்றீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு அது உனக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், நீ என்ன ஃபர்ஸ்ட் நம்பல.
பட் நான் உனக்கு அதை பண்ணி காமிச்சிட்டேன். எத்தனையோ பேருக்கு நான் வந்துட்டு தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது, நீ என் க்ரஷ், நீ என் ஒய்ஃப், நீ எல்லாமே எனக்கு நீதான் அப்படி இருக்கும்போது உனக்கு நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு, நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்க, உனக்கு எல்லாம் எப்படி நான் ரீபே பண்ண போறேன்னு தெரியல, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன்டு மை லைஃப். கடவுள் என்ன பிளைண்டா படைச்சாலும் எனக்குன்னு ஒருத்தர் படைச்சிருக்காரு. ஆனா அவரை இத்தனை வருஷமும் என் கண்ணில் வச்சுட்டு தான் இருந்திருக்காருல்ல, எனக்கு தான் ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது நீங்க அப்பதான் வந்துட்டு குக்கி, ஐ மீன் நம்ம ஜங்குக்கு வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவர் ஹேண்ட்ல இருக்க டாட்டூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் செம்மையா இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு இன்னைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்கடா. ஓகேவா? நீங்க 2 days ஒரு 1 week கிட்ட நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை வந்து யூ ஆர் குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க அன்னைக்கு. ஓகேவா? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே உங்க வீட்டுல எல்லாரையும் நீங்க பாக்குறீங்க. உங்க மெய்ட்ஸ் எல்லாருமே உங்களை அப்படின்னு வார்மா ஒரு வெல்கம் பண்றாங்க. நீங்க அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு, இதுக்கு மேல நீ எந்த ஃபர்னிச்சரை எந்த இடத்துலனாலும் வச்சுக்கோ, நான் பார்த்து உட்காந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு அது சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே இப்படிதான்டா இருக்கும். அதாவது நம்ம வீட்டை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். பிறந்ததுல இருந்து யாரையும் பார்த்ததுல அப்புறம் நம்மளுக்கு ஒரு இது வரும்லடா. ஓகேவா? நீங்க வந்துட்டு ஐராக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க. ஐரா வந்துட்டு 10 minutes நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐராவை பார்க்க போறோம் அப்படின்னுட்டு. தென் நீங்க அப்படியே உங்க ரூமுக்கு போறீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி உங்க ரூம் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் என் ரூமா, இத்தனை வருஷமா நான் இங்கதான் இருந்தேனா அப்படின்ற மாதிரி நீங்க போய், அதாவது உங்களுக்கு இந்த சாஃப்டா இருக்க திங்ஸா ரொம்ப பிடிக்கும்டா. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும்போது எந்த திங்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கோ அதெல்லாம் நீங்க பத்திரமா எடுத்து வச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறீங்க. நிறைய லைக் ஸ்பாஞ்சஸ், தென் ஸ்க்ரன்ச்சீஸ் நிறைய இருக்குது. நீங்க அப்படியே எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தென் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம ஐரா தான் வந்துட்டு அப்படியே உங்களை வந்து கட்டி பிடிக்கிறா. நீங்க ஐராவை பார்த்துட்டு, ஃபைனலி உன்னை பார்த்துட்டேன் ஐரா அப்படின்றீங்க. ஐரா தான் அப்படியே, ஐராக்கு வந்து டேர்ஸ் வந்திருக்கும். ஐரா எழுதிட்டு, நீ என்ன பாப்பன்னு நான் எதிர்பார்க்கல வேன், ஆனா அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஐரா உங்களை கட்டி பிடிக்கிறா. நீங்க வந்துட்டு இது எல்லாமே சொல்றீங்க. நம்ம இது எனக்கு ஒரு பையன் எழுதுறான்ல, அதுதான் அவன் தான் டாக்டரு, ஜியான் ஜங்கோக்கு கோக்கி அவன் தான் அப்படின்ற நீ. அவளுக்கு செம சாக்கு. என்னது, உன் கிரஷ் உனக்கு ஆபரேஷன் பண்ணி இவ்வளவு பண்ணியிருக்கான் பாரு, நல்ல பையன்டி அவன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஐரா வந்து அவனுக்கு வந்துட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கா. ஓகேவா? நீங்க பார்த்துட்டு, ஏ சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்காத போ அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் லிட்டலி வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க வந்துட்டு உங்க பிளைண்ட் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இல்லாம நான் இத்தனை வருஷம் எப்படி இருந்தேன், ஐ மீன் இப்படி இருக்க முடியுது, நீ இல்லாம நான் இதுக்கு இருந்தது இல்ல, பட் இதுக்கு மேல நீ எனக்கு வேணாம், ஆனா நான் உன்னை தூக்கி போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு லைக் அந்த ஒரு உங்க ரூம்ல லைக் ஒரு நீ மாதிரி எடுத்து அந்த இடத்துல ஃப்ரெண்ட்டை தொங்க விட்டுருக்கீங்க அந்த பிளைண்ட் ஸ்டிக்கை. நீங்க லைக் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு லிட்டலா நீங்க தூங்கி இருப்பீங்களா. ஓகேவா? நல்லா தூக்கம் வருது. உங்க ட்ரீம்ஸ் ஃபுல்லுமே அவங்க கூட நீங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அப்படியே எழுந்திரிச்சிட்டு கீழே போறீங்க. அப்படியே பொறுமையா நடந்துமா காஃபி அப்படின்றீங்க. நீங்க லைக் தூக்க கலக்கத்துலயுமா காஃபி அப்படின்றீங்க. தென் அங்க பார்த்தா ஒரு பர்சன் டிப் டாப்பா கிளம்பி நிக்கிறாரு. நீங்க அப்படியே பாத்துறீங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கு அவங்க ஃபேமிலியோட உங்களுக்கு உங்களை பொண்ணே கெட்டு வந்துட்டாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஒரு மாதிரி லைக் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு குட்டியா ஒரு ட்ரௌசர் ஷார்ட்ஸ், தென் வந்துட்டு ஒரு லூஸோ டிஷர்ட். நீங்க போய் துருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு லைக் ஒரு 10 minutes அப்படி மாதிரி வந்து சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க. தகுக்க சிரிப்பு வந்திருக்கும். லைக் எல்லாருக்குமே சிரிப்பு வரும்ல. நீங்க ஓடுனது அப்படி நீ வந்துட்டு இத்தனை நாள் எப்படி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து எல்லாம் நார்மலானே எப்படி ஓடுது பாருன்ற மாதிரி உங்க அம்மாக்கு இருக்கு. பட் உங்க அம்மாக்கு அதெல்லாம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்க அம்மாக்கு என்ஜாய் பண்ணணும்னு ஆசை, பட் பண்ணதில்லை. இப்ப பண்றாங்க உங்க அம்மா எல்லாத்தையும். உங்க அம்மா அப்பா எல்லாருமே அதை வந்து அட்மையர் பண்ணி பாக்குறாங்க நீங்க இந்த மாதிரி சேட்டை பண்றதெல்லாம். ஓகேவா? அப்போ வந்துட்டு நீங்க அப்படியே கீழே எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி லைக் ஒரு சுடி மாதிரி போட்டிருக்கீங்க. அது அந்த கீழே வாரீங்க. அப்போ ஜங்கு உங்களை மேலேந்து வா அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு நீங்க இந்த காஃபி எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. தென் அவர் வந்துட்டு, மயன் ஐ லவ் யூ, அதாவது நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துட்டு, ஆமா நீ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நீ எனக்கு எப்படி லெட்டர் போட்ட, நீ அப்ப என்ன பண்ண, எதுவுமே எனக்கு தெரியாது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே அவரு, மேடம் இருக்கீங்களே, நீங்க வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவீங்க, நீங்க எப்பவுமே வந்து செகண்ட் சீட்ல உட்காருவீங்க. ஞாபகம் இருக்கா? உன் ஃப்ரெண்டு ஐரா தானே, அவதான் எப்பவுமே உன் செகண்ட் சீட்ல வந்து ஏத்தி விடுவா. உன் செகண்ட் சீட்டுக்கு பக்கத்துல நான் தான் இருப்பேன் எப்பவுமே.
அப்போ உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சும்மா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கன்னு நினைச்சேன். பட் போக போக தான் தெரிஞ்சு நீ பிளைண்ட்னு. பட் என்னதான் இருந்தாலும் க்ரஷ் வந்துருச்சு, மாத்த முடியாது. ஸோ உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னமோலாம் கத்துக்கிட்டு என்னென்னமோ வச்சு நான் பிளைண்ட் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன். அப்புறம் உனக்கு டெய்லியும் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். நீ உன் பேக்கை வச்சிருப்ப, உனக்கே தெரியாம உன் பேக்ல லெட்டர்ஸ் போட்டுருவேன் அப்படி. ஆனா பட் ஐ அட்மயர் யூ எவ்ரி இன்ச்சஸ். நீ வந்துட்டு நீ வந்து 10th படிக்கும்போது நான் வந்து 12th படிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் நீ வந்து 10th முடிச்சதுக்கு அடுத்து, நான் வந்து 12th முடிச்சதுக்கு அடுத்து நான் காலேஜுக்கும் அந்த பஸ்ல தான் வந்தேன் உனக்காக. அதே இடத்துல தான் இருந்தேன். தென் நான் உனக்காக டெய்லி லெட்டர்ஸ் போட்டேன். பட் 12th முடிச்சதுக்கு அடுத்து நீ வரது நிறுத்திட்ட. நான் உன்னை தேடாத இடம் இல்ல, பார்க்காத இடம் இல்ல. எவ்வளோ இடத்துல உன்னை தேடி பார்த்துட்டேன், எவ்வளோ ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் தேடி பார்த்துட்டேன். நோ இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவன்ட் காட். ஸோ நான் ஒரு ஐ டாக்டரா மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உன்னால. நான் படிச்ச அந்த பிளைண்ட் லாங்குவேஜ் எவ்ரி திங் இட் ஹெல்ப் மீ. ஸோ நான் ஒரு ஐ டாக்டரும் முன்னாடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுக்காக ஒருத்தர் இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும்லடா. நீங்க பார்த்துட்டு தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க யாரெல்லாம் இருக்குன்னு தெரியல, நீங்க அப்படியே போய் ஹக் பண்ணிருப்பீங்க. அப்படியே லைக் உங்களுக்குள்ள லவ் பீஜியம்லாம் ஓடுது பின்னாடி. இதுல உங்க அம்மா இந்த விஷயம் கேட்டுட்டு சார் நம்மளுக்கு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அமர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதுல உங்க அப்பாவும் இதுக்கு மேல ஒரு பையன் வந்து பாத்துக்க முடியுமா இவள? அதாவது இத்தனை வருஷமா இன்னும் பொண்ணு இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கு இத்தனை வருஷம் அவனாலதான். இது நம்ம பொண்ணு வந்துட்டு அவளுக்கு பொண்ணுக்கு வந்து பார்வை கொடுத்துருக்கான், இவ்வளவு பண்ணிருக்கான் நம்ம பொண்ணுக்காக. இது இவதான் நம்ம பொண்ணு நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவுக்கு தோண ஆரம்பிச்சுட்டு தென் உங்க அப்பாவும் இதுக்கு மேல எந்த டிலவும் இல்லை, என் பொண்ணுக்கு நீ தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அவர்தான் நம்ம ஜங்குக்கு தான் கையிலேயே பிடிக்க முடியல. நீங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து ஐராத்துல சொல்லும் போது ஐரா நீ அந்த பையனை நான் பாத்திருக்கேன்டி, அந்த பையனா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஆமா ஐரா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலி ஐரா வந்து என்ன பண்ணுவான்னா, ஐரா வந்துட்டு அந்த பஸ்ல வரமாட்டா ஓகேவா. உங்களை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு அந்த சீட்ல உட்கார வச்சு ஐரா போயிடுவா ஓகேவா. அவளுக்கு வந்து வேற சைடு அவ போகணும். தென் ஆனா அவங்களை டெய்லி வந்து டேக் கேர் பண்ணிட்டு பஸ்ல இருந்து அவதான் கூட்டிட்டு போவா, பஸ்ல இருந்து அவதான் கொண்டு வந்து விடுவா ஓகேவா. இந்த விஷயம் வந்துட்டு அதனால அந்த அவரை பார்த்த ஃபீல் அவளுக்கு இருக்குது ஓகேவா. டெய்லி அந்த சீட்ல உட்காந்துருப்பாரு. பட் அவரா இருக்குன்னு அவருக்கு சுத்தமா சந்தேகம் வந்தது இல்லை. ஏன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த சீட்ல உட்காந்துருப்பாரு ஓகேவா. சோ அதே எந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டா ஓகேவா. பட் இவர் இந்த பூனை வந்து பால் குடிக்காது, இந்த பூனை பீரே அடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐராக்கு தெரிஞ்சிருச்சு. அவளைட்டா இதை சொல்லிட்டு அவங்கள்ட்ட சிரிச்சிருப்பா. நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் டேஸ் கோஸ் ஆன். நீங்க வந்து அவங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்றதுன்னு, மெசேஜ் பண்றதுன்னு, வெளியே சுத்துறதுன்னு, ஷாப்பிங் போறதுன்னு, ஐரா கூட தாலி சுத்துறதுன்னு, உங்க அம்மா அப்பா கூட சுத்துறது எல்லாமே கோஸ் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி இன்னும் ஒரு 2 weeksல உங்களுக்கு மேரேஜ். ஸோ வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் நீ வீட்டுல கடை நீயும் வீட்டுல கடை அப்படின்ற மாதிரி உங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டுல போட்டிருப்பாங்க. ஐ மீன் நம்ம ஜங்குக்கு வீட்டுல ஜங்குக்கையும் உங்க வீட்டுல உங்களையும் வந்து இத வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரி இத்தனை நாள் சுத்திட்டோம் 2 வாரம் தானே அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேர் இருக்கீங்க. பட் டெக்ஸ்ட் எல்லாம் கண்டினியூஸா டெக்ஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் ஓகேவா. நீங்க டெக்ஸ்ட் பண்றதுன்னா அவர் டெக்ஸ்ட் பண்றதுன்னு, கால் பண்றது, வீடியோ கால் பண்றது, இந்த மாதிரி நலப்பிரைஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகேவா நடுவுல. தென் ஃபைனலி இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜ். நீங்க வந்துட்டு வரீங்க, வந்து அந்த ஸ்டேஜ்ல உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே அவரு இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி அப்படியே அந்த ஐயர் வந்துட்டு மந்திரமும் சொல்லிட்டு இருக்காங்க. தென் தாலியும் கட்டுறாரு இவரு. அதாவது இத்தனை வருஷம் உங்களை பத்தி தப்பா பேசின ரிலேட்டிவ்ஸ், இவளுக்கு கண்ணு தெரியாது, இவளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா, எல்லா விஷயமும் பேசின ரிலேட்டிவ்ஸ் மூதெல்லாம் அப்படி கை தூக்கி பூசின மாதிரி இருக்குது. உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பி. ஜங்கு கூட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது இத்தனை வருஷம் வந்து எனக்கு கட்டினா அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பர்சன் இப்போ ஃபைனலி மேரேஜ் ஆகுது அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஓகேவா. அது மாதிரி தென் அவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ண முடிச்சதுக்கு அடுத்து அந்த இடத்துல போட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்க 2 பேருக்கும். அப்போ வந்துட்டு அவரு திரும்பி அவரோட வேஷ்டியில வந்து பாக்கெட் இருக்கு போல, அந்த ஒட்டிக்க கட்டிக்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தென் அந்த இதுல இருந்து அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து உங்க கையில கொடுக்குறாரு. நீங்க அப்படியே இது பண்ணிட்டு 2 மாசம் ஆச்சு, பிளைண்ட் லாங்குவேஜ் லெட்டர் மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணிட்டு அந்த இதுலனா இப்போ நீ அபிஷியல ஹாய் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அபிஷியலா நீ இனிமே என் பொண்டாட்டியா இருக்க போற, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி
அந்த மாதிரி நம்ம லைஃப் இனிமே நல்லா இருக்கும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், எல்லா விஷயமும் போட்டு தென் பையர் அன்புள்ள ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜேகே இது ஜங்கூக் அப்படின்னு போட்டு கீழே கூக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு பிராக்கெட்ல போட்டிருப்பாரு. தென் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு லைக் ஒரு மாதிரி நீங்க அப்பதான் ஆல்பபெட்ஸ் கத்துக்கிட்டு இருப்பீங்க ஓகேவாடா. அதாவது பிளைண்ட் லாங்குவேஜ் கத்துக்கிட்ட பர்சன் இப்பதான் ஆல்பபெட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏ பி அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க. தென் நீங்க வந்துட்டு பார்த்துட்டு லைட்டா ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறீங்க. தென் அதையும் அந்த மூமெண்ட்டையும் அந்த போட்டோகிராஃபர் வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் சஸ்டாய் லூஸ் சம்பதாய் லூஸ் எல்லாம் முடிஞ்சு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் போனோடனே அந்த மனுஷன் நான் இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல, நான் ட்ரீம்ஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் ரியலா நடந்துகிட்டு இருக்குது, உங்க கூட ட்ரீம்ஸ்ல இவ்வளவு இது இமேஜின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்க உன்னை நான் பார்த்தது கூட இல்ல, நான் எப்படி உன்னை வச்சு இமேஜின் பண்ணிருப்பேன் சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் ஒரு மாதிரி சரி நான் இருக்கேன்ல, இப்போ நீ என்னனாலும் பண்ணிக்கோ, இமேஜின் பண்ணிக்கோ, இல்ல என்னனாலும் பண்ணிக்கோ, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே லைக் அவர் ஹேண்ட்ஸ் ஃபுல்லா வைடா ஓப்பன் பண்றாரு. நீங்களும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தென் உங்க 2 பேருக்கும் அப்படியே கொஞ்சமா அப்படியே கோச்லாம் ஓடுது ஓகேவா. அண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு கேர்ள் பேபி பறக்குது ஓகேவா. அந்த பேபிக்கு நீங்களே பேர் வச்சுக்கோங்க. அந்த பேபி எனக்கு ரொம்ப கியூட்டா லைக் ஜங்க கூட ஃபேஸ் பாதி உங்க ஃபேஸ் பாதி அப்படின்ற மாதிரி லைக் உங்க 2 பேரையும் அப்படியே லைக் அந்த 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணா அப்படி இருக்கும். அந்த மாதிரி டோட்டலா வந்துட்டு உங்களை மாதிரியும் சொல்ல முடியாது, அவரை மாதிரியும் சொல்ல முடியாது. பட் பண்ற வேலை சேட்டை எல்லாமே அவரை மாதிரி ஓகேவா. உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமா இருந்திருக்கும், ஒருவேளை இதுவும் பிளைண்டா பிறந்துருவோன்ட்டு. பட் இந்த பேபி வாஸ் குட் ஓகேவா. அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த பையன் எது கேர்ளா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி, பட் நார்மலா பிறக்கணும்னு நீங்க நினைச்ச மாதிரி நார்மலா பிறந்துச்சு. ஆக்சுவலி இது உங்களை டோட்டலா உங்களை பாதி, நீங்க பண்ற சேட்டைகள் பாதி, ஜங்கு கூட அமைதி, தென் அவர் பண்ற குறும்புகள் நிறைய சேர்ந்து அந்த பேபி இருக்குது. அந்த பேபி உங்கள்ட்ட நல்லா விளையாடுது. தென் அவர் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா அப்படியே உங்க லைஃப் போகுதுல ஓகேவா. ஹாப்பி என்டிங் சராங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க, உங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த சீன் பிடிக்குதுன்னு கமெண்ட் மட்டும் பண்ணிருக்கடா. டாடா பை பாய். Oh, party, yeah.